மாமியா இன்னைக்கு நைட் டிஃபனுக்கு என்ன சமைக்க? ஆ அதுவா சின்ன பொண்ணு, நல்லா கம்ம கம்மன்னு நெய் மணக்க மணக்க ஒரு வெண்பொங்கலும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு கெட்டி சட்னி சாம்பார் வெயி. அம்மா அம்மா, என்னடி மூஞ்சி தொங்க போட்டு பேகும் கைமா வந்துட்டேன், மாப்பிள்ள வரலையா? உன்ற மாப்பிள்ளையும் உன்ற சம்பந்தியும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கம்மா. இன்னும் அவளை சொல்றேன், வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு இப்படியா வீட்டை விட்டு விரட்டுவாங்க? இரு, நான் சம்பந்திக்கு ஃபோன் பண்ணி 2ல 1 அவங்கள கேட்காம விட மாட்டேன். அது எப்படி என் பொண்ணை வீட்டை விட்டு அவங்க வெளியே அனுப்பலாம்? மாமியா அங்க என்ன நடந்துச்சுன்னு முதல்ல உங்க பொண்ணுகிட்ட கேளுங்க, அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. ஆமாண்டிமா, அங்க என்ன நடந்துச்சுன்றத ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லு. அதுக்கேத்த மாதிரி உன் மாமியாரை நான் கிழிச்சு தொங்க விடுறேன் பாரு. அதுவாம்மா, நான் பாட்டுன்னு சிவினேன்னு அந்த வீட்டுல இருந்தம்மா. என் வீட்டுக்காரு அதான் உன் மாப்பிள்ள, அவர் தான் வந்துட்டு எனக்கு குழிப்பணிகாரம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு, எனக்கு ஒரு 4 குழிப்பணிகாரம் செஞ்சு கொடுப்பியான்னு கேட்டாரு. சரி, என் புருஷனும் ஆசையா குழிப்பணிகாரம் கேட்கறாருன்னு சொல்லிட்டு நானும் குழிப்பணிகாரம் செய்யலான்னு போனா என் மாமியார்காரு என்ன குழிப்பணிகாரமே செய்ய விடாம என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாமா. ஐயோ ஐயோ, இது என்ன அநியாயமா இருக்கு? ஒரு குழிப்பணிகாரம் செய்ய போறதுக்கா வீட்டை விட்டு அனுப்பிச்சாங்க? ஆமா நாத்து, நீ எப்படி குழிப்பணிகாரம் செஞ்ச? அதுவா, நீ குழிப்பணிகாரம் செய்யறதுக்காக நான் என் வீட்டு கொல்லப்புறத்துல போய் 4 குழியை நோண்டி என் மாமியாரையும் என் புருஷனையும் குழிக்குள்ள போய் உட்கார சொன்னேன். என்னது, குழிப்பணிகாரம் செய்யறதுக்கு குழிக்குள்ள உட்கார வச்சியா? அட ஆமாங்க, நீ குழிப்பணிகாரம் கேட்டதுனால குழில உட்கார வச்சு பணிகாரம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அடியே, உன்னைய பெத்ததுக்கு என்னைய தாண்டி குழிக்குள்ள போட்டு புதைக்கணும்.